ஹலோ காய்ஸ், வெல்கம் டு 3 Idiots. நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3x3 ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது 3x3 ரொம்ப ரூபிக்ஸ் கியூப்ல இது ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிறதா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சரி, நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். சரி, நான் ஃபஸ்ட்டு மூவ்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ இது கியூபை ஸ்லாம் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இப்போ கியூப் ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டாப்பில் எல்லோ சைடில் ஒரு ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இப்போ நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ரெண்டு ஃபேஸ் வச்சு இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து எட்ஜஸ்ன்னு வாங்க. இதுக்கு பேர் இது எட்ஜஸ், இது எட்ஜு, இது எட்ஜு. ஒரு சைடில் வந்து 4 எட்ஜு இருக்கும், 4 கார்னர் இருக்கும். கார்னர்னால் ஒன்றுமே இல்லை, இதுதான் கார்னர், இதுதான் எட்ஜஸ். இது கார்னர், இது எட்ஜஸ். ஓகே, நம்ம டாப்பில் ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். ஃப்ளவர்னால் ஒன்றுமே இல்லை, ஒயிட் எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வர போகிறோம், எட்ஜஸ்ஸாக இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகே, நம்ம முதல்ல ஒயிட் எட்ஜஸ் எங்கேன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ஒயிட் எட்ஜு பார்த்துட்டேன். இப்போ நம்ம இதை ஈஸியாக மேலே கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூவில் பண்ணிட்டோம். இன்னொரு பீஸை பார்த்துட்டு நான் இதுக்கு நேரம் கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு மூவ் பண்ணிட்டு எனக்கு 2 பெடல் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி நான் இப்போ இங்கேயும் சேர்க்கணும், இங்கேயும் சேர்க்கணும். எனக்கு இங்கே ஒன்று மாட்டிகிட்டு இருக்குது. இது எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மூவ், இப்படி ஒரு மூவ் பண்ணிங்கன்னா இப்படி சேர்த்துறோம். இதோ இந்த பீஸ் இங்கே சேர்ந்துடும். இப்போது இந்த பீஸை நம்ம 2 F பண்ணாலே போதும், இது இங்கே போய் சேர்ந்துடும். இப்போ 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜஸோட மேட்ச் பண்ணோம். இந்த டாட்ஸ் எவ்வளோ பண்ணாலும் நகராது. நம்ம இதோட மேட்ச் பண்ணோம். இது மேலே ஒயிட் கண்டுக்காதீங்க, இங்கே இருக்க இந்த பீஸ் மட்டும் கண்டுக்கோங்க. இது ப்ளூன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, ப்ளூவோட மேட்ச் பண்ணலாம். இது ப்ளூவோட மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 F பண்ணிட்டேன். F பண்ணி இது இங்கே கீழே போய் சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஆரஞ்சோட சேர்க்கணும். இப்போ நான் இதையும் சேர்த்துட்டேன். இது சேர்த்து 2 F பண்ணிட்டேன், கீழே போயிடுச்சு. இப்போ நான் இதையும் சேர்த்துருக்கேன், இது 2 F பண்ணே கீழே போயிடுச்சு. இப்போ இதையும் சேர்த்துருது, இது 2 F பண்ணே கீழே போயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப்பான கிராஸ் வந்துடுச்சு. கிராஸ் பாருங்கள், கிராஸ் வந்துருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம 2வது ஸ்டெப், இதான் 2வது ஸ்டெப்பு. இப்போ நம்ம இந்த கார்னர்ஸை வந்து கரெக்டான பிளேஸில் சேர்க்கணும். கரெக்டான பிளேஸ்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒயிட், க்ரீன், ஆரஞ்ச் ஷேடிங் பீஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டு, இங்கே ஆரஞ்ச், அப்புறம் இங்கே க்ரீன் ஷேடிங் பீஸ் வரணும். பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் நவுத்திட்டேன் நான். இப்போ காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா, இப்போ காமனாக யூஸ் பண்ண போகிறா 2/2 ரூபிக்ஸ் கியூப்ல யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். R inverse D inverse R D, 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 R inverse D inverse R D. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது சேர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது நான் இதே மாதிரி இந்த பக்கமும் சேர்க்கணும். இப்போ எனக்கு இங்கே ஒரு பீஸ் சிக்கிட்டு இருக்குது. அந்த பீஸை நான் இங்கே சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா அதே ஒரு யூஸ்ஃபுல்லான பீஸை இந்த இடத்துல கொண்டு போகணும். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பீஸும் இதை மாதிரி சிக்கிட்டு இருந்துன்னா பார்த்தீங்களேன், இந்த பீஸை இப்போ நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி R inverse D inverse R D. இப்போ நம்மளுக்கு இது வெளியே வந்துருச்சு. இதே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு இந்த பீஸை நம்ம இப்போ இங்கே கொண்டு போகிறோம். R inverse D inverse R D, 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 R inverse D inverse R D. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவும் சேர்ந்துருக்குது. இப்போ நான் இந்த 2 பீஸஸ் சேர்க்கணும். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இந்த பீஸ் மாற்றிட்டு இருக்குது. இதை இங்கே வெளியே கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். இப்போ நான் அதே ஃபார்முலா தான், R inverse D inverse R D. இப்போ எனக்கு இது வெளியே வந்துருச்சு. இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக எப்படி சேர்க்கணும்னு தெரியுமா?
இதை இந்த பக்கமாக கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு இப்படி இது மேலே கொண்டு வந்துட்டு இப்படி செத்தா போதும். இதுக்கு ஃபார்முலாவே யூஸ் பண்ண தேவையில்ல. சில பீசஸ் இங்கே அடியில் பார்த்துட்ருக்கோம், இல்லை இங்கே பார்த்துட்ருக்கோம், இல்லை இங்கே இருக்கோம். அந்த பீசஸ் மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த சப்போஸ் இந்த பக்கம் இந்த பீஸ் பார்த்துட்டு இருந்து வச்சுக்கோங்களேன், இப்படி ஒழிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இந்த பீஸுக்கு கீழே இறக்கி இப்படி கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் அப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் சேர்ந்துருச்சு. உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி டீ மாதிரி வந்திருக்கும், எல்லா சைட்லேயும் டீ மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். டீ மாதிரி வந்துச்சுன்னா இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் எட்ஜஸ், நார்மல் எட்ஜஸ். இப்போ நம்ம சேர்க்கணும். அதை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் தானாகவே சேர்ந்து இருக்குது. ஓகே, நம்ம இப்போது கரெக்டான எட்ஜுக்கு எங்கே பொருந்தணும்னு பார்க்கணும். இப்போது என்கிட்ட ஆரஞ்ச் அப்புறம் க்ரீன் இருக்குது. இந்த எட்ஜை நான் இந்த இடத்துல சேர்க்கணும். நீங்கள் மேலே இருக்கிறது இப்போ கண்டுக்காதீங்க, இப்போது இதை கண்டுக்கோங்க. இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு இதோட கரெக்டான இந்த டாட்டோட இதை சேர்க்கணுங்க. இப்போது இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. இதை நான் கரெக்டான டாட்டோட சேர்த்துட்டேன். இப்போது பிக் ட்ரீ உருவாக்கிக்கோ. பிக் டீ உருவாயிடுச்சுன்னா அது வந்துடும். இப்போது அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சும்மா ஒரு ட்ரையல் காட்டினேன் உங்களுக்கு. இதுக்கு ஃபார்முலாவே சொல்ல போனால் தேவையில்ல. இப்போ நான் பிக் ப்ளூ டீ சேர்த்துருக்கேன். அதே இதை நான் இங்கே கொண்டு போகணும். எப்படி தெரியுமா? ஈஸி தான். இப்போது இது நீங்கள் ஒயிட்டு அப்பில் பார்த்தா மாதிரி வச்சுட்டு இது கீழே பார்த்துருக்கணும். நம்ம போன தடவை இப்படிலாம் வச்சுருந்தோம், இப்போ நம்ம இதை இப்படி வச்சுருக்கணும். பெஸ்ட்டு இதை நம்ம எந்த பக்கம் சேர்க்க போகிறோமோ அதோட ஆப்போசிட் சைட் தள்ளிட்டு இதை கீழே இறக்கிடணும். இதை இந்த பீஸ் நம்ம இங்கே கொண்டு வரணும். இப்போது இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போது நம்ம இதை மேலே தூக்கிடணும். இப்போது நம்ம க்யூபை இந்த பக்கமாக ரொட்டேட் பண்ணணும். க்யூப் ரொட்டேட் பண்ணி முடிச்சோன்னே இப்போது இந்த பீஸை ஒழிக்கணும். அதே ஃபார்முலா தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இது எட்ஜ் சேர்த்துறோம். அதே மாதிரி எல்லா எட்ஜும் சேர்க்கணும். இப்போது எனக்கு ஒரு எட்ஜ் வந்துருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு எட்ஜு தப்பாக மாட்டிகிட்டு இருக்குது, தப்பாக இருக்குது. இது இப்படி போட்டால் கரெக்ட் ஆகிடும். நான் இப்போ தேவையில்லாத எட்ஜை ஒன்று உள்ளே கொண்டு போக போகிறோம். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். இப்போது நான் தேவையில்லாத எட்ஜை ஒரு உள்ளே கொண்டு போயிட்டேன். இப்போ நான் தேவையான எட்ஜை எடுத்துகிட்டு இப்போ உள்ளே கொண்டு போக போகிறேன். எந்த பக்கம் சேர்க்குறோமோ அதோட ஆப்போசிட் சைட் தள்ளிட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு இப்படி தள்ளிட்டு மேலே கொண்டு போயிடணும். அப்புறம் க்யூப் ரொட்டேஷன் பண்ணி இப்படி பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இதோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு செகண்ட் லேயரும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கிராஸ், சாரி எல்லோ கிராஸ் எனக்கு சேர்ந்துருக்குது. இப்போ சேராதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோ சில பேருக்கு எல் வந்திருக்கலாம். இதோ இந்த மாதிரி எல் வந்திருக்கலாம். சில பேருக்கு டாட் கூட வந்திருக்கலாம். டாட் நடுவில் டாட் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சுற்றி இருக்கிறத எதுவும் கண்டுக்காதீங்க. டாட் இருந்துச்சுனாலும் இந்த எல் இருந்துச்சுனாலும் அப்புறம் ஒரு லைன் இருக்கும். லைன் இருந்துச்சுனாலும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, வந்திருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். டாட் சுச்சுவேஷன் டாட். டாட்டை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எஃப் ஆர் யூ, ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ், எஃப் இன்வர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பேர் இன்வெர்டட் எல். ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், இது பேர் இன்வெர்டட் எல். இதை இது நம்மளை ஃபேஸ் பண்ணி ரைட் சைடில் இருக்கணும். இப்படிலாம் வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். பாட்டம் ரைட் சைடில் இருக்கணும். பெஸ்ட்டு எஃப் நம்ம இப்படி தானே பண்ணோம் ஃபஸ்ட்டு டாட்டுக்கு. இப்போது நம்ம 2 லேயரையும் சேர்த்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயரை சேர்த்து மூவ் பண்ணிட்டு இப்போ ஆர் எஃப், ஆர் யூ, ஆர் யூ எஃப். இப்போது நீங்கள் இப்படி மூவ் பண்ண போதும் 2 லேயரும் சேர்த்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தானாக கிராஸ் கிடச்சிரும். இன்னொரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா லைன் வந்திருக்கும். லைன் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலாவை சிங்கிளாக யூஸ் பண்ணோம். சிங்கிள் எஃப் ஆர் யூ, ஆர் இன்வர்ஸ், யூ இன்வர்ஸ், எஃப் இன்வர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு இப்போ கிராஸ் வந்துருச்சு.
இப்போ நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜஸ் கிராஸோடைய இந்த எட்ஜஸ்ஸை நோட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போது நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். ஏன்னா இங்கே ப்ளூ சால்வ் ஆகிருக்குது, அது பக்கத்தில் எதுவும் சால்வ் ஆகலை. இப்போ நான் திரும்பி சுற்றி பார்க்குறேன். ஓகே, சுற்றி பார்த்ததில் எனக்கு ரெட் அப்புறம் க்ரீன் இந்த மாதிரி சால்வ் ஆகிருக்குது. இது வந்து ரெண்டாவது சுச்சுவேஷனு. இன்னொரு சுச்சுவேஷன் வரும், அதை நான் இப்போ காட்டுறேன் இருங்க. இங்கே ஒரு எட்ஜ் அப்புறம் இங்கே ஒரு எட்ஜ் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது அந்த எட்ஜுக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். இப்போது யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, இப்போ எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு பாருங்கள். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று கரெக்டாக இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. இங்கே ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ ஆர் U2 ஆர் யூ இப்படி பண்ணிங்கன்னா திரும்பி சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சைடில் ஃபார்ம் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா சைடில் இப்போ ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. க்யூப் ரொட்டேஷனை கரெக்டாக பண்ணணும். க்யூப் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் பேக் சைடில் இருக்கணும், ரெட் நம்மளை ரைட் சைடில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு சால்வ்டு சைடு இப்படி இருக்கணும், இன்னொரு சால்வ்டு சைடு இப்படி இருக்கணும் எட்ஜஸ். இப்போ இந்த அதே ஃபார்முலா திரும்பி யூஸ் பண்ணுங்கள். ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் யூ ஆர் U2 ஆர் இன்வர்ஸ் யூ. இப்போ சுற்றி திரும்பி பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸுமே கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். பாருங்கள், எல்லா எட்ஜஸுமே கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போது அடுத்த ஸ்டெப்பு கார்னர்ஸ் கரெக்டாகான்னு பார்க்கணும். இப்போ கார்னர்ஸ் கரெக்டாகணும்னா கார்னர்ஸை கரெக்டாகணும். இப்போ நம்ம இது கார்னர்ஸை கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போது இந்த கார்னர் கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த எல்லோவை மேலே போட்டோன்னா இந்த கார்னர் கரெக்டான பிளேஸில் ஆகிடும். ஆனால் இப்போ நம்மளுக்கு வரல. இப்படி வந்திருக்கலாம், இல்லை கார்னர் கரெக்டான பிளேஸில் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கலாம், இல்லை அப்படி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா அது மாதிரி இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஃபார்முலா தான். யூ ஆர் யூ இன்வர்ஸ் லெஃப்ட் எல் இன்வர்ஸ் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ் சாரி எல். இப்போ பண்ணிங்கன்னா திரும்பி எனக்கு இதை கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது, வேறு எந்த கார்னருமே கரெக்டாக இல்லை. இப்போ நான் திரும்பி அதே அதுக்கடுத்து யூஸ் பண்ணுறேன். யூ ஆர் யூ இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்துருச்சு, இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. இது நான் ஒரே ஒரு ப்ராப்ளம்னா இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணணும், இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணணும். நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முக்கியமான ஸ்டெப் என்ன நோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடனே இப்படி திரும்பிடக்கூடாது, நம்ம ஒரே ஒரு அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி யூஸ் பண்ணிங்கன்னா இப்போது கடைசி ஸ்டெப் ஒரே ஒரு டர்ன். பார்த்தீங்கன்னா நம்மளோட க்யூப் முழுசாக சால்வ் ஆயிருக்கோம். சில பேருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 இடம் கார்னர்ஸ் திரும்பியிருக்கிறோம், 3 கார்னர்ஸ் திரும்பியிருக்கோம். தோ இந்த மாதிரி இருந்திருக்கோம், தோ இந்த மாதிரி. இதை மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கரெக்டான கார்னர் பீஸ், தோ இந்த மாதிரி கரெக்டான கார்னர் பீஸ் கண்டுபிடிச்சி, இல்லை கொஞ்சம் ரொட்டேட் ஆகி கூட இருக்கலாம், கண்டுபிடிச்சி அதே ஃபார்முலா திரும்பி யூஸ் பண்ணுவோம். ஆர் யூ இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் எல். இப்போ பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கரெக்டாக வரல, நான் இன்னொரு தடவை யூஸ் பண்ணுறேன். யூ ஆர் யூ இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ் யூ ஆர் யூ இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு தானாக சால்வ் ஆயிடுச்சு. இல்லை இன்னொருத்தருக்கு சில பேருக்கு இந்த கார்னர் அப்படியே ரொட்டேட் ஆகிருக்கலாம். இன்னொரு அப்படி இருக்கவங்களும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.